தமிழகத்தில் பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகள் பரவலாக காணப்படுவது ஆய்வுகளில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பில் பள்ளிகளில் இருக்கும் சாதிய பாகுபாடுகள் குறித்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. 36 மாவட்டங்களில் உள்ள 321 அரசு பள்ளிகள், 58 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 62 தனியார் பள்ளிகள் என 441 பள்ளிகளைச் சேர்ந்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 644 மாணவர்களை வைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. 250 பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் 3 மாதங்கள் நடத்திய ஆய்வில் 90% பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கலந்து கொண்டனர். 10% பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மத்தியில் நடத்தப்பட்டது. அதன் மூலம் 441 பள்ளிகளில் 39 வடிவங்களில் தீண்டாமை உள்ளது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆசிரியர்களிடையே தீண்டாமை பார்ப்பது, தலித் மாணவரை தொடாமல் இருப்பது, தலித் மாணவர்களுக்கு தண்டனை அதிகம் தருவது உள்ளிட்ட தீண்டாமை கொடுமைகள் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. நாட்டிலேயே சமூக நீதிக்கான முன்னோடியாக திகழும் தமிழகத்திலேயே இது போன்ற நிலை இருப்பது பெரும் கவலை தருவதாக கூறுகிறார் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சாமுவேல் ராஜ். இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற பாகுபாடுகள் இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. சமூக நீதிக்கென்று அவ்வளவு பங்களிப்புகளை செய்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மத்தியிலே சாதிய பாகுபாடு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் தலித் மாணவர்களை மட்டும் ஆசிரியர் தொட மறுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சில பள்ளிகளில் தனித்தனி வரிசையிலே நின்று மாணவர்கள் சத்துணவை பெறுகிறார்கள்னா இது பௌதீகமான வடிவத்தில், மனசுக்குள் தீண்டாமை இல்லை, பௌதீகமான வடிவத்தில் 2 வரிசையாக நிற்கிறாங்க. தனித்தனி பள்ளிக்கூடங்களில் அமர்ந்து சாப்பிட்றாங்க. சுவர்களில் சாதி பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பகிரங்கமான சாதியினுடைய வெளிப்பாடுகள். சாதிய வேறுபாடுகளை களையும் பணியை பள்ளிகளிலிருந்து தொடங்குவதுதான் சரியானது என குறிப்பிடும் இந்த அமைப்பு சமூக நீதியை உறுதிப்படுத்துவதற்கு என மாநில அளவில் ஒரு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும், பள்ளிகள் தோறும் சமத்துவ குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் புயலில் சிக்கி உயிரிழந்தோரின் நினைவாக கடற்கரையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1946ஆம் ஆண்டு ஏற்பட்ட கோர புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் 59ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புயலில் சிக்கி உயிரிழந்த மீனவர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நினைவாக கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்காக கடற்கரையில் மோட்ச தீபம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதன் பின் பூஜையில் வைக்கப்பட்ட படையலை கடலில் விட்டனர். அந்த ஆடியோ